வழி இருக்குல்ல, நீ நடக்கிற வழி இருக்குல்ல, நல்ல கவனி, நடக்கிற வழி இருக்குல்ல, அது ஆண்டவருக்கு ஒப்பு வச்சிரு. கர்த்தர்கிட்ட உன் வழியை ஒப்படைச்சிட்டு நம்பிக்கையோடு காத்துரு. ஏன்னா அவர் உன் காரியங்களை வாய்க்க செய்வார். ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம், என் காரியம் வாய்க்குமோ வாய்க்காதோ, நடக்குமோ நடக்காதோ, நடக்காது. ஆனால் என் வழியை கர்த்தருக்கு ஒப்பு வச்சுட்டு நான் நம்பிக்கையோடு உட்கார்ந்துருந்தேன்னா எனக்கு வாய்க்கும், எனக்கு நடக்கும், நான் தோல்வி அடைய மாட்டேன். அல்லேலூயா. நிறைய காரியம் முடியாமல் போயிடுச்சு, ஆனால் முடியணும், நல்லபடியாக முடியணும்னா நான் என் வழியை யாருக்கு ஒப்படைக்கணும்? யாருக்கு? கர்த்தருக்கு நான் ஒப்படைச்சாதான் என் வழியை ஒப்படைக்கும் போது தான் எனக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா என் வழி பார்த்தீங்கன்னா அதை சரி செய்யணும், அதை கரெக்ட் பண்ணணும், அது பக்குவப்படணும், சீர்படணும், அது ஒழுங்காக இருக்கணும், அது நேராக இருக்கணும், அது ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கணும். அப்படியெல்லாம் இருக்கணும்னா என்னால் பண்ண முடியல, அதை தேவன் கையில் ஒப்படைச்சிட்றேன். ஆண்டவரே என் வழியை உன் கையில் ஒப்படைச்சிட்றேன், ஆண்டவரே ஒப்பு கொடுத்துட்றேன், ஒப்பு வச்சுட்டு நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் என் காரியங்கள்லாம் வாய்க்கும். எனக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள், நான் எதிர்பார்க்கிற நல்ல காரியங்கள், நான் விரும்புகிற நல்ல காரியங்கள், இதெல்லாம் நடக்கணும்னா என் வழியை நான் கர்த்தருக்கு ஒப்படைக்க வேண்டும்.